ಎಕ್ಸೆಲ್ PU ಕಾಲೇಜ್ ಗುರುವಾಯಿನಕೆರೆ, ಕರ್ನಾಟಕದ ನಂಬರ್ 1 PU ಕಾಲೇಜ್. ಅಡ್ಮಿಷನ್ಸ್ ಓಪನ್ ನೌ. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, I just want to take it forward from there. அதைத்தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா, இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, என்ன இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்துருக்கிறீங்க. அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசுல நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றத நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா, நண்பி.
அவங்களால தான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்பிடண்டா இருங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் நான் முக்கியமா நன்றி சொல்லணும். உங்களை எப்படி நான் மறப்பேன்? நீங்க தான் என்னோட உயிராச்சு. தமிழக வெற்றி கழக தோழர்களே, உண்மையில சொல்லனா நீங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. என்னோட கழக தோழர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் வாக்கு சாவடி முகவர்களுக்கும், மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning. A new era of a real secular social justice starts now. மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், என்னுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், சிபிஐஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு M.A. பேபி அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு பி. சண்முகம் அவர்கள், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு கே. பாலகிருஷ்ணன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு சு. வெங்கடேசன் அவர்கள், நமது அரசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு திருமாவளவன் MP அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள், சட்டமன்ற குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு வன்னி அரசு அவர்கள், சிபிஐ கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு டி. ராஜா அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு M. வீரபாண்டியன் அவர்கள், முன்னாள் தமிழ்நாடு மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு ரா. முத்தரசன் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் திரு காதர் மொய்தீன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு நவாஸ் கனி அவர்கள், உங்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முக்கியமா இந்த மாதிரி நேரத்தில் எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும், எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்னதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ಇತಿಹಾಸವನ್ನ ಬರೆದಿದ್ದಾರೆ ವಿಜಯ್. ತಮಿಳುನಾಡಿನ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಪ್ರಮಾಣ ವಚನವನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿ ಆಡಿದಂಥ ಮೊದಲ ಮಾತು ಸಿನಿಮಾ ರೀತಿ ಇತ್ತು. ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಅವರು ಹೊಡೆಯುವಂತಹ ಡೈಲಾಗ್ಗಳ ರೀತಿಯೇ ಪವರ್ಫುಲ್ ಆದಂತಹ ಒಂದು ಸ್ಪೀಚ್ ಅನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಪ್ರಮಾಣ ವಚನವನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿದಂತಹ ನಂತರದಲ್ಲಿ ವಿಜಯ್ ಅವರು ಬಹಳ ಕುತೂಹಲ ಇದ್ದಿದ್ದು ಅಷ್ಟು ಘೋಷಣೆಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ವಿಜಯ್ ಅವರ ಘೋಷಣೆಗಳನ್ನ ನೋಡಿ ಇದನ್ನ ಜಾರಿಗೆ ತರುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ ಅನ್ನುವಂತಹ ವಿಶ್ಲೇಷಣೆಗಳು ಬಹಳ ಜನರಿಂದ ಆಗಿದೆ. ಆದ್ರೆ 3 ಪ್ರಮುಖ ಘೋಷಣೆಗಳನ್ನ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಆಗ್ತಾ ಇದ್ದ ಹಾಗೆ
ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ತರುವಂತಹ ಕೆಲಸವನ್ನ ವಿಜಯ್ ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ಸೆಲ್ಫಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇರೋದನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಹೊಸ ಜನರೇಷನ್ ನ ಹೊಸ ಸಿಎಂ ಅವರೇ ಹೇಳಿದ್ರು, ಇಟ್ ಇಸ್ ಅ ನ್ಯೂ ಬಿಗಿನಿಂಗ್, ನ್ಯೂ ಎರಾ ಆಫ್ ರಿಯಲ್ ಸೆಕ್ಯುಲರ್ ಸೋಷಿಯಲ್ ಜಸ್ಟಿಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ಸ್ ನೌ ಅಂದ್ರು. ಅಂದ್ರೆ ಸಾಮರಸ್ಯದ ಸರ್ಕಾರ, ಟ್ರಾನ್ಸ್ಪರೆಂಟ್ ಸರ್ಕಾರವನ್ನ ನಾನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನನಗೆ ಎಷ್ಟೋ ಅವಮಾನ ಆಯಿತು, ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳು ಬಂತು, ಆದರೆ ನನಗಿಂತ ಹೆಚ್ಚು ಕಷ್ಟ ಅವಮಾನಗಳನ್ನ ನೀವು ಕೂಡ ಅನುಭವಿಸಿದ್ರಿ. ಆದರೆ ಏನೇ ಅಡೆತಡೆಗಳು ಎದುರಾದ್ರೂ ಇವತ್ತು ನನ್ನ ಜೊತೆ ನೀವು ನಿಂತಿದ್ದೀರಿ. ಈ ಗೆಲುವು ನಿಮ್ಮದು. ಇವತ್ತು ನಾನು ಸೇಂಟ್ ಜೋಸೆಫ್ ವಿಜಯ್ ಎಂಬ ನಾನು ಅನ್ನುವಂಥ ನನ್ನ ಕನಸನ್ನ ನಿಜ ಆಗೋದಕ್ಕೆ ಕಾರಣೀಕರ್ತರು ನೀವು ಅಂತ ಹೇಳಿ ತಮಿಳುನಾಡಿನ ಕೋಟಿ ಕೋಟಿ ಜನರಿಗೆ ಈ ಗೆಲುವಿನ ಒಂದು ಸಂಭ್ರಮ ಅಥವಾ ಈ ಗೆಲುವಿನ ಯಶಸ್ಸನ್ನ ಅರ್ಪಿಸುವಂತಹ ಕೆಲಸವನ್ನ ವಿಜಯ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಒಂದು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅವ್ರು ಮೆನ್ಷನ್ ಮಾಡಿದ್ದು, ಈಗ ಅಷ್ಟು ಘೋಷಣೆಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ, 10ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಘೋಷಣೆಗಳಿದ್ದಾವೆ. ಈಗಿರುವಂತಹ ಸರ್ಕಾರ ಅಥವಾ ಈ ಹಿಂದೆ ಇದ್ದಂತಹ ಸರ್ಕಾರ, ಸ್ಟಾಲಿನ್ ನೇತೃತ್ವದ ಸರ್ಕಾರ 10 ಲಕ್ಷಕ್ಕೂ ಹೆಚ್ಚಿನ ಸಾಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದೆ. ಹಾಗಾಗಿ ಅದನ್ನ ನೋಡ್ಕೊಂಡು ನಾನು 10 ಲಕ್ಷ ಕೋಟಿ ಸಾಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದೆ, ಅದನ್ನ ನೋಡ್ಕೊಂಡು ನಾನು ಯೋಜನೆಯನ್ನ ಜಾರಿ ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ. ಹಾಗಾಗಿ ನನಗೆ ಸಮಯಾವಕಾಶವನ್ನ ಕೊಡಿ, ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚಿನ ಸಮಯ ಬೇಕು, ನನಗೆ ನೀವು ಆ ಅವಕಾಶವನ್ನ ನನಗೆ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು. ಒಂದೊಂದಾಗಿ ನಾನು ಮಾಡಿದಂತಹ ಘೋಷಣೆಗಳನ್ನ ನಾನು ನೆರವೇರಿಸ್ತೀನಿ, ಏನು ಸಾಧ್ಯನೋ ಅದನ್ನ ಮಾಡ್ತೀನಿ. ಬಟ್ ನೀವೆಲ್ಲರೂ ಜೊತೆಗಿದ್ರೆ ಏನು ಅಸಾಧ್ಯ ಇದೆಯೋ ಅದನ್ನೂ ಸಾಧಿಸುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಶಕ್ತಿ ಬರುತ್ತೆ ಅನ್ನುವಂಥ ಮಾತನ್ನ ಹೇಳಿದ್ರು ವಿಜಯ್. ಇನ್ನು ಬಹಳ ಪ್ರಮುಖವಾಗಿ ಅವರು ಮಾಡಿದಂತಹ ಘೋಷಣೆಗಳು, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಅಂದ್ರೆ ಅವರು ಜಾರಿಗೆ ತರ್ತಾ ಇರುವಂತಹ 3 ಅವರ ಪ್ರಮುಖ ಘೋಷಣೆಗಳು: ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಉಚಿತ ಬಸ್, ಹಾಗೆ ಪ್ರತಿ 200 ಯೂನಿಟ್ ಪ್ರತಿ ಮನೆಗೆ ಉಚಿತ ವಿದ್ಯುತ್, ಹಾಗೆ ಡ್ರಗ್ಸ್ ನಿಯಂತ್ರಣಕ್ಕೆ ಎಲ್ಲ ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದಂತಹ ಪಡೆ. ಆ 3 ಘೋಷಣೆಯನ್ನ ಏನವ್ರು ಮಾಡಿದ್ರು ಚುನಾವಣೆಗೂ ಮುಂಚೆ, ಅದರ ಜಾರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಹಾಗೆ ಕ್ರಮವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕರಿಸ್ತಾ ಇದ್ದ ಹಾಗೆ ನಟ ವಿಜಯ್ ಅವರು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ, ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ವಿಜಯ್ ಅವರು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಮತ್ತೊಂದು ಅವರು ನೇರ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ವಿಜಯ್ ತಪ್ಪು ಮಾಡಲ್ಲ, ವಿಜಯ್ನ ಜೊತೆಗಿರೋರು ಬಹಳ ಕ್ಲೋಸ್ ಇರೋರೆ, ಯಾರೇ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಬಿಡುವಂಥವನು ನಾನಲ್ಲ, ಆ ನಂಬಿಕೆಯನ್ನ ನೀವು ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು ಅನ್ನುವಂಥ ಸ್ಪಷ್ಟ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನ ನೀಡಿದ್ರು. ಜೊತೆಗೆ ಅಭಿಮಾನಿಗಳಿಗೂ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನ ರವಾನೆ ಮಾಡಿದ್ರು. ಹೇಗಾಗೋಗ್ಬಿಟ್ಟಿತ್ತು ಅಂದ್ರೆ, ಈ ಟೈಮ್ನಲ್ಲಿ MGR 1978ರಲ್ಲಿ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂದಾಗ ಇಂಥದ್ದೇ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಆಗಿತ್ತು. ನ್ಯೂಸ್ ಫಸ್ಟ್ ನಿರ್ಭೀತಿಯಿಂದ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ.